நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. லக்ஸ் அலுவல நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை அங்கத்தவர்களுக்கு தலா 6 மாத கால சிறை தண்டனை விதிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. லக்ஸ் அலுவல நிறுவனத்தின் சுமார் 650 ஊழியர்களின் சேமலாப நிதி செலுத்தப்படாமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. லக்ஸ் அலுவல நிறுவன பணிப்பாளர் சபை அங்கத்தவர்களின் தேசிய அடையாள அட்டை இலக்கங்களை நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் டிக்கிரி கே ஜாத்திலுக்கு இதன்போது கட்டளை பிறப்பித்தார். பணிப்பாளர் சபை அங்கத்தவர்கள் வெளிநாடு செல்வதை தடுப்பதற்காகவே அடையாள அட்டை இலக்கங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. லக்ஸ் அலுவல நிறுவனத்திற்கு எதிரான இந்த வழக்கு தொழில் ஆணையாளரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பணிப்பாளர் சபையின் செயற்பாடுகள் காரணமாக 150 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான ஊழியர் சேமலாப நிதி செலுத்தப்படவில்லை என்று இதன்போது ஊழியர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சரத் சொய்சா நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தார். முறைமையை உடனடியாக ரத்து செய்து பாராளுமன்ற அரசியல் முறைமைக்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவிக்காத பட்சத்தில் அடுத்த தேர்தலின் போது அந்த நோக்கத்தை நிறைவேற்ற செயற்பட போவதாக நீதியுள்ள சமூகத்திற்கான மக்கள் இயக்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. மாதுலுவாவே சோபித தேரர் தலைமையிலான இந்த இயக்கம் 15 அம்சங்களை கொண்ட அரசியல் அமைப்பு திருத்தம் ஒன்றை ஏற்கனவே முன்மொழிந்துள்ளது. 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து அதன் ஊடாக நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நீதியுள்ள சமூகத்திற்கான மக்கள் இயக்கம் குறிப்பிடுகிறது. இதற்கமைய பாராளுமன்றத்தினால் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவை பெறுகின்ற உறுப்பினர் ஜனாதிபதியினால் பிரதமராக பெயரிடப்பட வேண்டும் என்றும் பிரேரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி பிரதிநிதித்துவம் வகிக்காத 2 இனப்பிரிவுகளிலிருந்து 2 உப ஜனாதிபதிகள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதுடன் உப ஜனாதிபதிகளும் பாராளுமன்றத்தினால் தெரிவு செய்யப்பட வேண்டும் என அந்த இயக்கம் குறிப்பிட்டுள்ளது. அரசியலமைப்பின் மேலாண்மையை பாதுகாப்பதற்காக அரசியலமைப்பு ரீதியான அடிப்படை கொள்கைகளுக்கு அமைய அந்த யோசனைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பாராளுமன்றத்தின் ஆயுட்காலம் 5 வருடங்களாக வரையறுக்கப்பட வேண்டும் என நீதியுள்ள சமூகத்திற்கான தேசிய இயக்கத்தினால் பிரேரிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும் கால பகுதியில் பொறுப்பாக அரசாங்கம் ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் என்பதுடன் 17வது அரசியலமைப்பிற்கமைய அரசியலமைப்பு சபையொன்றை நியமித்து சுயாதீன ஆணைக்குழுவை ஸ்தாபிக்க வேண்டும் என பிரேரிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையை 25 அமைச்சர்களை கொண்டதாக மட்டுப்படுத்த வேண்டும் என நியாயமுள்ள சமூகத்திற்கான தேசிய இயக்கம் தமது யோசனையினூடாக சுட்டிக்காட்டியுள்ளது. தொகுதி மற்றும் விருப்பு வாக்கு முறைகளுக்கு அமைய ஒன்றிணைந்த தேர்தல் நடைமுறை ஒன்று தொடர்பான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் தெரிவான உறுப்பினர் ஒருவர் கட்சி மாறும் போது அவரது தொகுதி உறுப்புரிமை ரத்தாகும் வகையில் அரசியலமைப்பு திருத்தப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது அரசியலமைப்பு தொடர்பிலும் அதில் இணைக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் வெகு விரைவான சட்ட மூலங்கள் முன்வைக்கப்படக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் பிரதம நீதியரசர் தொடர்பான குற்றப்பிரேரணை குறித்தும் இந்த அரசியலமைப்பு திருத்த யோசனையில் விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பொதுநலவாய உறுப்பு நாடொன்றில் உயர் நீதிமன்ற நீதிபதி பதவியை வகித்த ஒருவர் உள்ளிட்ட விசேட குழுவினூடாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக இலங்கைக்குள் மக்கள் அபிப்பிராயம் ஒன்றை உருவாக்குவது தொடர்பிலேயே தற்போது யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது என நாம் கருதுகின்றோம். இந்த மக்கள் கருத்துக்கள் தயாரிக்கப்படுவதனூடாக தேசிய மட்டத்திலிருந்து அப்பாட் செல்கின்ற விடயம் குறித்து நாங்கள் கலந்துரையாடாத போதிலும் அது இடம்பெறக்கூடியது என்றே நான் எண்ணுகின்றேன். எனினும் இந்த நாட்டில் மக்கள் அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவதனூடாக அரசியலமைப்பு திருத்தத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்பதே பிரதான விடயமாக அமைகிறது. இது எமது ஜனாதிபதி ஊடாகவே நிறைவேற்றப்படும் என நாம் எதிர்பார்க்கிறோம். அவருக்கு தான் சிறந்த சந்தர்ப்பம் உள்ளது. 3/2 பெரும்பான்மை காணப்படுகிறது. 2000ஆம் ஆண்டில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் காலப்பகுதியில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த விடயங்களுடன் பார்க்கும் போது அனைவரது காலத்திலும் திருத்தம் காணப்பட்டது. அதனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இதற்கு தலைமைத்துவம் வழங்கியது. இது ஜனாதிபதி ஊடாக நிறைவேற்றப்படும் என நாம் எண்ணுகிறோம். நிறைவேற்ற ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்யும் நடவடிக்கையில் இருந்து இந்த விடயங்களை பிரதான தலைப்பாக மாற்றிக் கொள்ளுங்கள். தேர்தலில் எவர் வெற்றி பெற்றாலும் நமக்கு பரவாயில்லை. 120 நாட்களில் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்து பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை வழங்கும் நிலைப்பாட்டிற்கு வருமாறு ஏனையோருக்கும் நாம் அழைப்பு விடுக்கிறோம். அப்படி என்றால் நீங்கள் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தப் போகிறீர்களா? அப்படி ஒரு எண்ணம் நமக்கு இதுவரை கிடையாது. அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாம் இதனை கூறுகிறோம். ஒன்றிணைந்து அதனை மேற்கொள்ளுங்கள். பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான எண்ணம் நமக்கு கிடையாது. நீங்கள் சிவில் அமைப்பாகும் பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ அல்ல. அப்படி என்றால் எவ்வாறு இதனை யதார்த்தமான ஒன்றாக மாற்றி அமைக்க முடியும்?
දැන් අපිට කියන්න පුළුවන් හොඳම එක තමයි 17 වෙනි අනුක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනය. 17வது அரசியலமைப்பு திருத்தமே எமக்குள்ள சிறந்ததொரு சந்தர்ப்பம். அது அரசியல் கட்சிகளின் ஊடாக அல்லாது சிவில் அமைப்புகளால் முன்வைக்கப்பட்ட கருத்தாகும். பாராளுமன்றம் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு அவர்களால் விடுக்கப்பட்ட அழுத்தம் காரணமாகவே அது கொண்டுவரப்பட்டது. மக்கள் அபிப்பிராயத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு அழுத்தம் விடுத்தல் ஆகிய விடயங்கள் குறித்து நாம் முன்னுரிமை வழங்குவோம். நாங்கள் யாரும் பாராளுமன்றத்தில் இல்லை என்பது உண்மை. எனினும் மக்கள் அபிப்பிராயத்தை புறந்தள்ளிவிட்ட அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரம் இல்லை. அரசியல் கட்சிகளால் மக்களின் அபிப்பிராயத்தை புறம் தள்ளிவிட முடியாது என நாம் கருதுகிறோம். முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் தூர நோக்குடனான தீர்மானமே நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை என அமைச்சர் அனுர பிரியதர்ஷினியாப்பா தெரிவித்திருந்தார். இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக எடுத்த தீர்மானம் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். அவ்வாறு நீங்கள் அதனை கருதவில்லையா? இந்த யோசனை முன்வைக்கப்பட்ட போது பண்டாரநாயக்க அம்மையார் கட்சியின் தலைவியாக இருந்தார். இது ஜனநாயகத்தின் இறுதி கட்டம் என்ற சொற்பதத்தை அவர் பயன்படுத்தி இருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து பதவிக்கு வந்த தலைவர்களில் சந்திரிகா பண்டாரநாயக்கவும் ஒருவர். குறிப்பிட்ட கால வரையறைக்குள் அதனை முடிவுக்கு கொண்டு வருவதாக அவரும் உறுதியளித்திருந்தார். பதவிக்கு வந்தால் நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிப்பதாக மஹிந்த சிந்தனையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் குறிப்பிட்டிருந்தார். கலாநிதி என்.எம். பெரேரா, கொல்வின் நாரடிய செல்வா ஆகியோரை போன்றே மஹிந்த சிந்தனையில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டிருந்தார். இதனை தெரிவித்த அமைச்சர் யார்? இது மிகவும் அவசியமானது. அனுர பிரியதர்ஷினி யாப்பா தெரிவித்ததா அல்லது இவர்கள் அனைவரும் தெரிவித்ததா? இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் பதவிக்கான தமது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் திலாங்க சுமதிபால தாக்கல் செய்திருந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் இன்று தள்ளுபடி செய்யப்பட்டது. விளையாட்டுத்துறை அமைச்சர், அமைச்சின் செயலாளர், இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர், செயலாளர், நிறைவேற்றுக் குழு மற்றும் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ஜெயந்த் தர்மதாஸ் ஆகியோர் மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தனர். விளையாட்டுத்துறை அமைச்சரின் அழுத்தத்தால் தமது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாகவும் அவ்வாறு செய்வதற்கு அமைச்சருக்கு சட்ட ரீதியான அதிகாரம் இல்லை என்பதுடன் மேலும் பல விடயங்களையும் திலங்க சுமதிபால தனது மனுவில் சுட்டிக்காட்டியிருந்தார். அமைச்சரின் தீர்மானத்தை நீக்கி தேர்தலில் தாம் தலைவர் பதவிக்கு போட்டியிடலாம் என அறிவிக்குமாறும் ஏப்ரல் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள கிரிக்கெட் நிறுவன தேர்தலை ரத்து செய்யுமாறும் சுமதிபால தமது மனுவின் ஊடாக கோரியிருந்தார். இதேவேளை சுமதிபாலவின் உறுப்பினர்கள் குதிரை பந்தய முகவர்களாகவும் செயற்படுவதாக விளையாட்டுத்துறை அமைச்சின் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் நாயகம் தெரிவித்தார். அவ்வாறான ஒருவர் தலைவர் பதவிக்கு தெரிவாகும் பட்சத்தில் சர்வதேச கிரிக்கெட் பேரவையில் இலங்கை உறுப்புரிமையை இழக்க நேரிடலாம் என பிரதி சொலிசிட்டர் நாயகம் மேலும் குறிப்பிட்டார். சபுகஸ்கந்த யோஷிடா சொக்கஞ்சி ஆரம்ப பாடசாலையின் வருடாந்த தமிழ் சிங்கள புதுவருட கொண்டாட்டங்கள் பாடசாலை வளாகத்தில் இன்று நடைபெற்றன. யோஷிடா ஷொக்கஞ்சி ஆரம்ப பாடசாலையின் புதுவருட கொண்டாட்டங்களில் பாரம்பரிய விளையாட்டுகளும் கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. பாடசாலையின் இந்த வருடத்திற்கான சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் இந்த நிகழ்வில் உரையாற்றிய மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதிச தேரர் கருத்து வெளியிட்டார். ஒன்பது ஏ பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் தங்களுடைய கல்வியை தொடர்வதற்கு நிர்வாக குழு மற்றும் பணிப்பாளர்கள் சபையில் உள்ளவர்கள் புலமை பரிசில்களை வழங்க வேண்டும் என நான் கோரிக்கை விடுக்கின்றேன். எல்லா புகழும் காலம் சென்ற யோஷிடா அம்மையாரையும் அவரது குடும்பத்தினரையும் சார்கிறது. அத்துடன் மகாராஜா நிறுவனத்தின் தலைவருக்கும் இதில் பெருமை உள்ளது. யோஷிடா அம்மையாரின் மறைவினை தொடர்ந்து அவர் பல்வேறு உதவிகளை செய்துள்ளார். Chairman of Maharaja organization is the one who really helped after passing away of Madam Yoshida. நியூஸ் ஃபர்ஸ்ட் 2013ஆம் ஆண்டுக்கான புது வருட கேளிக்கை களியாட்ட நிகழ்வு காண்டி சிட்டி சென்டரில் இன்று ஆரம்பமானது. இந்த கேளிக்கை களியாட்ட நிகழ்வினை ஆரம்பிப்பதற்காக வருகை தந்திருந்த பிரமுகர்களுக்கு இதன்போது அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த கேளிக்கை களியாட்ட நிகழ்வு நடைபெறும் வழக்கத்தில் பல வர்த்தக நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த நிகழ்வு நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த கேளிக்கை களியாட்ட நிகழ்வுகளுடன் ஓபன் ஹாஃப் மரதனோட்டு போட்டி ஒன்றும் நடைபெற்றது. 2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட
12 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த போட்டியில் தேசிய மரதன ஓட்ட சாம்பியனான அஜித் பாண்டரவை தோற்கடித்து ராணுவ வீரர் KGRS குமார் வெற்றி பெற்றார். சிங்கப்படை அணியின் KGK சம்பத் 2ஆம் இடத்தை பிடித்தார். புது வருடத்தின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் பல்வேறு நிகழ்வுகளும் இந்த கேளிக்கை களியாட்ட நிகழ்வை அலங்கரித்திருந்தன. இந்த கேளிக்கை களியாட்ட நிகழ்வு எதிர்வரும் 11ஆம் தேதி நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். மட்டக்களப்பில் உள்ள நீர்நிலைகளில் வளரும் நீர்வாழ் தாவரமே இது. நீர்நிலைகளில் படர்ந்து காணப்படும் இந்த தாவரத்தை களதாவளி விவசாயிகள் ஆமைச்சோறு என அழைக்கின்றனர். மிகச் சிறியதாக காணப்படும் இத்தாவரம் நீர்நிலைகளில் அழகாக காட்சியளிக்கின்றது. இந்த தாவரம் படர்ந்து காணப்படும் நீர் பசளைத்தன்மையை கொண்டதாக காணப்படுவதாகவும் விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். விளையாட்டுச் செய்திகள். முதற்தர கழகங்களுக்கு இடையிலான 4 நாட்களை கொண்ட லீக் கிரிக்கெட் போட்டிகளின் இறுதிப் போட்டி இன்று ஆரம்பமானது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய மூவஸ் கழக அணி சார்பாக ஷெஹான் ஜாசூரிய மற்றும் சத்துராங்கடி சில்வா ஆகியோர் அரைச்சதங்களை கடந்தனர். கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய மூவஸ் கழக அணி 262 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்தாடும் கொழும்பு SSC கழக அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு 22 ஓட்டங்களை இந்த ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. மூவஸ் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஷெஹான் ஜாசூரிய ஒரு சிக்ஸர் 10 பவுண்டரிகளுடன் 68 ஓட்டங்களை பெற்றார். சத்ரங்கடி சில்வா 51 ஓட்டங்களை பெற்றார். SSC அணி வீரர் திமுத் கருணாரத்ன 10 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். தரங்க பர்ணவிதான மற்றும் சரித் சாம்பதி ஆகியோர் ஆட்டமிழக்காதுள்ளனர். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.